மல்டி கேப்புக்கும் ஃப்ளெக்ஸி கேப்புக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸி கேப்லையும் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட் கேப்லையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஒரு கோர் டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து அவருடைய இஷ்டம். அவர் வந்து லார்ஜ் கேப்லையுமே வந்து 80% வச்சிருக்கலாம், இல்லை ஸ்மால் கேப்லையுமே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் வச்சிருக்கலாம். அப்போ அங்கே வந்து ஒரு மேண்டேட்டரி வந்து கிடையாது, எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டயத்துலையுமே வந்து மார்க்கெட்டோட கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃப்ளெக்ஸி கேப் கிடைக்காது. அப்போ ஒரு மார்க்கெட்டோடைய என்டையர் பர்ஃபார்மன்ஸு ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்போட பர்ஃபார்மன்ஸு அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா மல்டி கேப் ஃபண்டுன்றது ஒரு சிறந்த ஃபண்டு. ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அஸ் பர் ரூல் வந்து அவங்க வந்து 25% மேண்டேட்டரியாக வந்து லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 25% மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 25% ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரிமைனிங் 25% அவருடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 25-25-25 கம்பல்சரியா மார்க்கெட் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே கூட, எந்த வேல்யூஷனில் இருந்தாலுமே கூட அவங்க வந்து கம்பல்சரியா 3 ஃபண்ட்லையும் வந்து 3 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டோடைய என்டையர் ஆக்சுவலி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இந்த ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபண்டு வந்து யாருக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் யார் வந்து கம்ப்ளீட் மார்க்கெட் கேப்ல எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபிளான ஃபண்டு.